இனிமேல் நீங்கள் வெறும் ஒரே செகண்டில் தென்னை குச்சம் வந்துட்டு தனியாக பிரிச்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் பில்டு பண்ண மிஷினு. வாங்க எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் ஸ்கொயர் டீப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1 அடி நீளமும் ஒரு 3/4 அடி உயரமும் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான ஸ்கொயர் டீப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 1 அடியில் ஒரு 2 பீஸும் ஒரு 3/4 அடியில் 2 பீஸும் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதை நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹைட்டுமே ஒரு 3/4 அடிக்கு தான் வைக்க போகிறோம். 4 மூலையிலையும் அந்த ஸ்கொயர் டீப் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். அப்படியே டாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக 3 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு மெட்டல் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த பாக்ஸை வந்து வச்சுட்டு அந்த பாக்ஸோட பாட்டம் சைடை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டை நம்ம ரெடி பண்ண அந்த பாக்ஸுக்கு மேலே வச்சுட்டு 4 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணிக்கிறேன். இந்த மிஷினுக்கு நம்ம கோட்டர் ஹெச்பி கிரைண்டர் மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் காயில், அதனால் ரேட்டுமே ரொம்ப கம்மி, ஒரு 800 ரூபாய்ட்ட தான் வந்துச்சு. இப்போ இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட் வச்சுட்டு வெளில அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டுக்கு மேலே வந்து தூக்கி வைக்கிறேன். அந்த போல்ட்டு போக வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததான் அந்த மோட்டரோட ஷாஃப்ட்டுமே அந்த பிளேட்டுக்குள்ளார வந்துட்டு போகணும். அந்த ஷாஃப்ட் இருக்க இடத்தையுமே அந்த பிளேட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட்டரை அந்த பாக்ஸோட கீழ்ப்பக்கம் வழியாக வந்து எடுத்துகிட்டு வரேன். நம்ம ட்ரில் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே வந்து மாட்டிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு போட்டு வந்து லாக் பண்ண வேண்டியது தான். ஒரு நட்டு போட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா ரன்னிங்கில் லூஸ் ஆகும் அப்படின்றதுனால 2 நம்பர் நட்டு போட்டு வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக நீட்டிட்டு இருக்க இந்த போல்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததான் நமக்கு 2 நம்பர் ரோலர் தேவை. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேத்தில் கொடுத்தா வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த ராடோட டயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 mm, நம்மளுக்கு ஒரு 3 இன்ச் நீளத்தில் 2 நம்பர் ரோலர் வந்துட்டு தேவை. இதில் நம்ம ஒரு ரோலரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஷாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணணும். மோட்டரோட ஷாஃப்ட் சைஸ் 12.5 mm இருக்குது, அந்தளவுக்கு ட்ரில் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு ரோலரில் 20 mm ராடு வந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் போர் பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ 2 நம்பர் ரோலருமே வந்து ரெடி ஆகிடுச்சு. 12.5 mm போர் பண்ண இந்த ரோலரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் ஷாஃப்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரோலர் அந்த ஷாஃப்ட்லேருந்து கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட் போட்டு வந்து லாக் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 mm ட்ரில் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6 mm டேப் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு அந்த ஷாஃப்ட்டில் ஒரு 1 இன்ச் நீளத்துக்கு நம்ம த்ரெட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரோலரோட டாப்ல இருந்து கீழே போயிட்டு அந்த ஷாஃப்ட்ல லாக் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 6 mm போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக 20 mm போர் பண்ணி ஒரு ரோலர் வச்சிருக்கோம்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm ராடு ஒரு 1/2 அடி நீளத்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாஃப்ட்ல இருந்தும் அந்த ரோலர் வந்துட்டு கீழ்ப்பக்கமாக கலந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஷாஃப்ட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா த்ரெட் போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஒரு நம்பர் வாஷரை போட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக 204 பேரிங் வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா 20 mm ராடுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ராடு எடுத்து இந்த 2 பேரிங்லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேரிங்கை இந்த பிளேட்டுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த போல்ட்டு போடுற இடத்த வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த பேரிங்கில் பார்த்தோன்னா 2 நம்பர் கிரப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஷாஃப்ட் வந்து அந்த பேரிங்கில் ஃப்ரீயாக சுற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்துட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த செட்டப் அப்படியே தூக்கி இந்த 2 நம்பர் ரோலரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலரை வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த பிளேட்டோட 4 கார்னர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி வந்து ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு 2 இன்ச் நீளத்தில் ஒரு 4 நம்பர் 1/2 inch போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த போல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நட்டு வந்து போட்டுக்கிறேன். ஒரு நட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கத்துலையும் ஒரு நட்டை மேல் பக்கத்துலையும் போட்டு வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 அடி நீளத்துக்கு 2 நம்பர் ஸ்கொயர் டேப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 நம்பர் போல்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டேப்புக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிடலாம். இப்போ இந்த செட்டப் அப்படியே தூக்கி இந்த 2 நம்பர் ரோலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்கொயர் டீப்பை நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இந்த 4 நம்பர் போல்ட்டும் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த 2 நம்பர் ரோலருக்கும் இடையில உள்ள கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணியோ லூஸ் பண்ணியோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த மிஷினில் ரப்பர் கோட்டிங் போடுற ரோலர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோலர்லேயே வந்து ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். இப்போ இந்த 2 ரோலருக்கும் இடையில வந்து எவ்வளோ கேப் வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஓலை எடுத்து வந்து உள்ளே விட்டு பார்க்கலாம் வெளியில் தள்ளுதா அப்படின்றத. ரோலரில் வச்சு உள்ளே தள்ளணும் அப்படின்னா அந்த குச்சியுமே வந்துட்டு டேமேஜ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் மோட்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணறி வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. ரப்பர் இல்லாமலே நமக்கு வந்துட்டு தள்ளிவிடும் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு நடக்கல. ரோலருக்கு இடையில உள்ள கேப்பெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பியுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். திரும்பவும் அதே தான் நடந்துச்சு. அப்படியே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஓலையில் இருக்க குச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோலரில் படாமல் அந்த ஓலை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோலருக்கு இடையில போகிற மாதிரி வச்சு பார்த்தேன். அப்போ நம்மளுக்கு நல்லா தள்ளுச்சு. அப்படின்னா அந்த ஓலையில் இருக்க குச்சி தான் வந்து பிரச்சனை. அந்த குச்சி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரூ வந்துட்டு கட் பண்ண போகிறோம். அதை நம்ம இப்போ கட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாக் வந்துட்டு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மரப்பளவை தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஈஸியாக டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான மரமாக வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம அந்த ரோலருக்கு பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த ரோலரில் 3/4 அளவுக்கு ஹைட் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த உட் பீஸோட சென்டர் லைனை வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சென்டர் லைனில் ஸ்கேலை வச்சுட்டு இங்கிட்டு ஒரு 15 mm, இந்த சைடில் ஒரு 15 mm வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இந்த 2 லைனையும் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிளேடை போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங் பிளேடே வச்சு கட் பண்ணிக்கிறேன். அடுத்த நைஃபுக்கான பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பிளேடு கிடைக்கும். அதை வந்து வாங்கியிருக்கேன். அதுலேருந்து ஒரு நம்பர் பிளேடை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கீழ்ப்பக்கத்தில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எங்கே கரெக்டாக வைக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஓலையை வந்து எடுத்துகிட்டு அந்த ஓலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு வழியாக வந்து உள்ள விடுறேன். எந்த இடத்துல அந்த பிளேடை வச்சுட்டு ஓலையை தள்ளணும் அப்படின்னா அந்த குச்சை விட்டுட்டு அந்த ஓலையை மட்டும் வந்து கட் பண்ணிட்டு வருது அப்படின்றத வந்து பார்க்குறேன். அந்த இடத்துக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல அந்த பிளேடு வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினை வச்சுட்டு கட் பண்ணேன். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒரு சின்ன ஆக்ஸா பிளேட் வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு அந்த உட் பிளாக் உள்ளார ஃபுல்லாக உள்ளே போகிற அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். உள்ளே வச்சுட்டு நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னாலும் வந்துட்டு ஷேக் ஆகலை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு 2 நம்பர் போல்ட்டும் அதுக்கான நட்டும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த நட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிடலாம். இப்போ நம்ம அந்த பிளேடை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு இந்த 2 நம்பர் போல்ட்டை வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பிளேடை வந்து பிடிச்சிக்கும், சுத்தமாக வந்து அசையாது. இப்போ இந்த ஓலையை அந்த பிளேடு வழியாக வச்சு தள்ளி பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணுது. இப்போ இந்த குச்சி பார்த்தீங்கன்னா அந்த ரோலரில் எந்த இடத்துல போய்ட்டு வந்துட்டு முட்டுதோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக தென்னை ஓலையில் இருக்கக்கூடிய குச்சி வந்துட்டு என்ன சைஸில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காடி மாதிரி வந்துட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ காடியை வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தென்னை ஓலையை அந்த ரோலருக்கு நடுவில் அந்த காடி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக அந்த குச்சி வந்துட்டு போகிற மாதிரி விட்டு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓலையை வந்துட்டு கரெக்டாக வந்து வெளியில் தள்ளுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைபரையும் வந்துட்டு எடுத்து பார்க்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குச்சியுமே வந்துட்டு நம்மளுக்கு டேமேஜ் ஆகலை, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உட் பிளாக் அந்த ரோலருக்கு பக்கத்தில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பிளாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா, அது வழியாக 2 நம்பர் போல்ட் வந்துட்டு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோலரில் வந்துட்டு இடிக்காத அளவுக்கு இருக்கணும், ஆனால் ரொம்பவே பக்கத்தில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஓலையிலேருந்து கட்டாயி வெளில வர அந்த குச்சி வந்துட்டு ஒரு சைட்லையும் வேஸ்ட்டாக வர அந்த ஓலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லையும் போயிட்டு விழுகிற மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக வளைஞ்சிருக்கு இல்லையா, அந்த வளைஞ்சிருக்க இடம் மட்டும் வந்து வந்துட்டு போதும். அதை நம்ம வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த பிளேட்டோட கார்னரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்டையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்துட்டு ஒரு போல்ட்டை வந்துட்டு போட்டு இந்த பிளேட்டை கரெக்டாக வந்துட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னா, அந்த ஓலையிலேருந்து வெளில வர அந்த குச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டுக்கு கீழேயும் அந்த ஓலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டுக்கு மேலேயும் படுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்லேயே வச்சுட்டு வெல்ட் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஃபைனலாக பண்ண போகிற வேலை என்ன அப்படின்னா, மிஷினை ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம செல்ஃப் ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் பண்ணிடலாம். அப்படியே மோட்டருக்கான ஒயரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளில எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் வச்சுட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா மோட்டர் ஓடுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கூட அந்த ஒயரை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். குட்டியா இருந்தா விறகு வெட்டும், நீளமா இருந்தா வேரோட வெட்டும், கனமா இருந்தா காஞ்ச மரத்தை வெட்டும், லேசா இருந்தா நெட்டு மரத்தை வெட்டும். சுத்துப்பட்டெல்லாம் நான் அடிச்சருவா. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஓலை எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுட்டு நம்ம தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 தென்னை மட்டையிலேருந்து ஓலையை வந்து தனியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு தென்னை மட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஓலைக்கிட்ட இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக எடுத்து மிஷினில் வந்து கட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. ஓலையில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அப்படியே நம்ம பிளேடுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து கட் பண்ணாது. கட் பண்ணுவோம், ஆனால் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மிஷினையும் வேறு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை வேறு ஒன்று ஒன்றா வந்து கட் பண்ணணும் மாடா அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. இந்த மாதிரி மொத்தமாக இல்லையே அப்படியே நம்ம கத்தி வச்சு வெட்டணும் அப்படின்னாலே வந்துட்டு போதும், டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம மிஷினை வந்து இதை கட் பண்ணுறதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 10 தென்னை மட்டையிலேருந்து இருந்த ஓலையும் மொத்தமாக நம்ம மிஷினில் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மட்டையிலேருந்து எடுத்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். மிஷினுக்கு வந்து ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கிறேன்.
மோட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பச்சை ஓலை வந்து எடுத்திருக்கேன். இதில் குச்சி இருக்க பார்க்குறோம் இல்லையா, அதை நம்ம இந்த உட் பிளாக்ல வச்சு நம்ம உள்ளதில் வேண்டியது தான். வாவ், வேற லெவலுங்க. ஓலை தனியாக பிடிச்சி குச்சி தனியாக வருது, வேற லெவலில் வந்து கிழிச்சு போடுது. அடுத்த குச்சி, அடுத்த ஓலை, அல்டிமேட்டுங்க. வாவ், நம்ம நார்மலாக கத்தியில் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓலைக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இதில் பாருங்கள் 1 செகண்ட் தாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கு. உண்மையிலே ஜாலியாக இருக்குங்க, ஒன்றும் பெருசாக கஷ்டமே இல்லை. எடுத்து லைட்டாக அப்படியே உள்ள வச்சு தள்ள வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பச்சை ஓலையை வந்து செமையாக கட் பண்ணுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தா பார்த்தீங்கன்னா காஞ்சி போன ஓலையை வந்துட்டு கட் பண்ணுதா அப்படின்றதையும் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். வேற லெவலுங்க. ஒரு ஓலை கட் பண்ணுறதுக்கு இடையில வந்து எவ்வளோ டைம் கேப் அப்படின்றத வந்து பாருங்கள், 1 செகண்ட் கூட வந்து கிடையாது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட்டு இருக்கு. இதில் என்ன ஹைலைட்னா, நம்ம ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் இல்லாமல் அதை வந்து ஓட வச்சுருக்கோம். அதுதான் பெரிய விஷயமே. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு வந்துட்டு ரப்பரைசர் ரோலர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷினோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 15,000, சில பேர் பார்த்தீங்கன்னா 8,000, 9,000 அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. நம்ம பண்ணது ரொம்பவே கம்மி தான். டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குச்சை வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக வந்து கிழிச்சு கொடுத்துருக்கு அப்படின்றத. ஒரு இடத்துலையுமே ஓலெல்லாம் வந்து இல்லை. இந்த மிஷினை நம்மளாக ரெடி பண்ணோம் அப்படிலாம் வந்து நான் ஓகன்லாம் வந்து சொல்ல. இந்த மாதிரி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன கான்செப்ட்டில் வந்து பண்ணியிருக்கோமோ இதே போல் தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுமே இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரைசர் ரோலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோலர்லேயே வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ரோலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து டச் ஆகிருக்கும். அதனால் சேர்ந்து வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ரோலருக்கும் இடையில வந்து கேப் கொடுத்துருக்கோம். மோட்டர் ரோலர் மட்டும்தான் வந்து சுற்றும். அந்த பக்கம் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஓலையை வந்து உள்ளே விடுறோமோ அப்போ மட்டும்தான் வந்து சுற்றும். இதுலையுமே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பெனிஃபிட் இருக்குது. அந்த மாதிரி 2 ரோலரும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி சுற்றும் போது மோட்ரு கொஞ்சம் வந்து லோட் ஆகும். அதுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கரண்ட் எடுக்கும். இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால கரண்ட் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம சாதாரணமாக நினைக்கலாம், ஒரு ஓலை எடுத்து இந்த மாதிரி கத்தியில் வச்சு இழுத்தோம் அப்படின்னா தனியாக அந்த குச்சி வந்துட போகுது அப்படின்ட்டு. ஒரு ஓலை 2 ஓலைக்கு ஓகே, ஒரு நாளைக்கு வந்துட்டு 1000, 2000 அந்த மாதிரிலாம் வந்து கிழிச்சு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத பாருங்கள். இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், மிஷினோட மொத்த ப்ரைஸுமே வந்து ரொம்பவே வந்து கம்மி. இந்த மாதிரி தென்னை ஓலையிலேருந்து குச்செல்லாம் வந்துட்டு கையாலேயே வந்து கட் பண்ணி கஷ்டப்படுவாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கூட ஒரு 3-4 பேர் பண்ண வேண்டிய வேலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஆளே வந்து பண்ணி முடிச்சிடலாம். சொல்ல போனால் இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுமே எதுவுமே கிடையாது. எப்போயாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரோலருக்கு இடையில கேப் வந்து டச்சஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு டைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் தென்னை ஓலையிலேருந்து அந்த குச்செல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து ப்ரூமெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வருமானம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மிஷினை வந்துட்டு நீங்கள் இதை பார்த்து பண்ணணும்னு சொல்ல. மிஷின் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களோட ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு அதிகப்படுத்தலாம். இந்த மிஷினை பண்ணி முடிச்ச அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த ஓலையை வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்துட்டு உள்ளே ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஓலை எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உள்ளே வந்து ஃபீட் ஆகி தானாகவே வந்து கட் பண்ணி போகிற மாதிரி பண்ணானே அப்படின்னு தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அதையும் வந்துட்டு சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க. ஏப்பா அவ்வளோ மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உரிச்சு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட கிடையாது, ஒரு 20 நிமிஷம் தான். எவ்வளோ குச்சி இருக்குது அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் நம்ம தனியாக வந்துட்டு ஒன்று அரைஞ்சி எடுக்கணும் அப்படின்னா விடிஞ்சிடுங்க. அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கைனால் வந்துட்டு அரைஞ்சி எடுக்கும்போது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு கட் ஆகிடும். ஆனால் நம்ம மிஷினில் வந்துட்டு பாருங்கள் அப்படியே சூப்பராக அந்த இடம் வந்துட்டு வந்திருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கூட்டுறதுக்கெல்லாம் வந்துட்டு. அப்படியே இந்த சைடில் இருக்கக்கூடிய ஓலையோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு புரியும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கைனால் வந்துட்டு உரிச்சு எடுக்கும் அப்படின்னா எவ்வளோ டைம் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு உரிச்சு கொடுத்துருக்கு. இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களோட கமெண்ட் படிக்கிறத வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.